வருவாய் வருவாய் குருநாதா, வந்தருள் புரிவாய் குருநாதா. வருவாய் வருவாய் குருநாதா, வந்தருள் புரிவாய் குருநாதா. அனுதினம் வருவாய் குருநாதா, அனுகிரகம் செய்வாய் குருநாதா. அனுதினம் வருவாய் குருநாதா, அனுகிரகம் செய்வாய் குருநாதா. வருவாய் வருவாய் குருநாதா, வந்தருள் புரிவாய் குருநாதா. மாதா பிதா குரு நீதானே, மன கவலையை தீர்ப்பதும் நீதானே. மாதா பிதா குரு நீதானே, மன கவலையை தீர்ப்பதும் நீதானே. மன மகிழ்ச்சியை அளிப்பதும் நீதானே, மன மகிழ்ச்சியை அளிப்பதும் நீதானே. சர்வ மங்களமூர்த்தியும் நீதானே, மன மகிழ்ச்சியை அளிப்பதும் நீதானே. சர்வ மங்களமூர்த்தியும் நீதானே. கனவு பலித்தது குருநாதா, மனமும் குளிர்ந்தது குருநாதா. கனவு பலித்தது குருநாதா, மனமும் குளிர்ந்தது குருநாதா. சரணமடைந்தோம் குருநாதா, உன்னை சரணமடைந்தோம் குருநாதா. சகலமும் மறந்தோம் குருநாதா, உன்னை சரணமடைந்தோம் குருநாதா. சகலமும் மறந்தோம் குருநாதா. வருவாய் வருவாய் குருநாதா, வந்தருள் புரிவாய் குருநாதா. வருவாய் வருவாய் குருநாதா, வந்தருள் புரிவாய் குருநாதா. வந்தருள் புரிவாய் குருநாதா. வந்தருள் புரிவாய் குருநாதா. ஸ்ரீலக்ஷ்மி ஜி சொல்றா? விஜயலட்சுமி ஜி இருக்காங்க. மாடி இன்னைக்கு தன்வந்திரி ஸ்லோகம் இல்லையா? இருக்கு இதுக்கப்புறம். விஜயலட்சுமி ஜி சொல்றா? மியூட் எடுங்களேன். ஹலோ, யார் சொல்லணும்? நீங்கதான். சரி சொல்றேன் சார், பார்க்காமே சொல்றேன். வெரி குட். இது மோக்ஷ சந்நியாச யோகம் ஸ்லோகம் 30. பிரவருத்தீஞ்ச நிவృத்தீஞ்ச கார்யா கார்யே பயா பயே பந்தம் மோக்ஷைஞ்ச யா வேத்தி புத்தி சா பார்த்த சாத்விகி. முறையானதும் முறையற்றதும், செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும், பயப்படக்கூடியதும் பயப்படக்கூடாததும், பந்தம் உள்ளதும் விடுவிக்கக்கூடியதும் ஆகிய இந்த வேறுபாட்டை அறியக்கூடிய புத்திதான் சாத்விக புத்தியாகும். அடுத்தது ஸ்லோகம் 66. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணௌ வ்ரஜ அகம் த்வான் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. நீ உன்னுடைய எல்லா
தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை சரணடைந்தாயாகில் உன்னுடைய எல்லா பாபங்களிலிருந்தும் உன்னை விடுவித்து விடுவேன், கவலைப்படாதே. வெரி நைஸ். இது கரெக்டா சார் மீனிங்? பர்ஃபெக்ட் ஜி. இன்னைக்கு மீனிங்காக உங்களை ஆக்சுவலி இது வெறும் பிரார்த்தனை ஸ்லோகம் தான், பட் நீங்க மீனிங் சொன்னது ரொம்ப நல்லா இருந்து. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சார் சொல்லலாமா? சொல்றேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணுவே நமः. சத்தம் போடாதே பனு கொஞ்சம். பகவான் கிருஷ்ணர் எனக்கு எப்படியே அருள் புரிஞ்சுட்டார் பாருங்க சார். எப்படியே அந்த 11th மோட்ச சன்னியாச யோகம் நான் சொல்லணும்னு இருக்கு, இன்னைக்கு சொல்லிட்டேன் பாருங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். அப்படி உங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஓகே. இன்னைக்கு 6 அத்தியாயத்தோட ஸ்லோகங்கள் அண்ட் அதோட மீனிங்ஸ் ஸ்லைடு போட்டிருப்போம். யாருக்கு படிச்சு சொல்லணும்னா பார்த்து சொல்லணும்னா பார்த்து சொல்லுங்க, பார்க்க வேண்டாம்னு கண்ணு மொழி சொல்லுங்க. சார் ரிவர்ஸ் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? விஜயலட்சுமி ஜிலேருந்து. ஏன்னா நேத்திக்கும் நம்ம அனுஜா ஜிக்கு தான் அப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டரே வரும் திருப்பி. கரெக்ட். இந்த டைம் பார்க்கலாம். ஓகே. விஜயலட்சுமி ஜி சொல்றீங்களா? நான் சொல்லவேன். சொல்லுங்க. இது பார்க்காம சொல்றேன் சார். ஓகே. சாப்டர் 2 சாங்கிய யோகம். நைனஞ் சிந்தந்தி ஷஸ்த்ராணி நைனந் தஹதி பாவகஹ நச்சைனங் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதஹ. ஆத்மாவை எந்த ஆயுதங்களாலும் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, தண்ணீரில் அணைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. இது ஸ்லோகம் 23. அடுத்தது 47. நினைக்க முடியாது. கரெக்ட். அணைக்க முடியாது. தண்ணீரில் நினைக்க முடியாது. அப்புறம் ஸ்லோகம் 47. கர்மண்யேவாதி காரஸ்தே மாபலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர்பூர் மாத்தே சங்கோத்ஸ்வ கர்மணி. உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உள்ளது, அதன் பலன்களில் இல்லை. நீ உன் கடமைகளின் பலன்களான செயல்களுக்கு நீதான் காரணம் என்று ஒருபோதும் கருதாதே.
நீ செயல்கள் செய்யாமல் இருப்பதில் பிணைப்பு கொள்ளாதே. ஓகே. கரெக்டா சார்? அது ஏதோ எக்ஸ்ட்ராலாம் சொன்னேன், பட் பரவாயில்ல. நீ நினைச்சுக்காதே அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. இல்ல எது சார் எக்ஸ்ட்ரா? நீ இந்த மாதிரிலாம் நினைச்சுக்காதே அப்படின்னு ஏதோ சொன்னேன் நீங்க. தேவையில்ல. ஆமா, அதாவது நீதான் காரணம் என்று நினைத்துக் கொள்ளாதேன்னு உண்டு இல்லையா சார்? இல்ல, எப்படி ஒண்ணும் இல்ல இல்ல. இல்லையா? ஆஹா. ஓகே. கர்மண்யேவாதிகாரஸ்தே, கர்மத்தின் மேல் தான் உனக்கு அதிகாரம் உண்டு. மா பலேஷு கதாச்சன, அதோட பலத்து மேல சுத்தமா இல்ல அப்படின்னு. மா கர்ம ஓகே. பல ஹேதுர்பூர், கர்ம பலனை எதிர்பார்த்து இருக்காதே. மாதே சங்கோஸ்துவ கர்மணி, அகர்மணியோட சங்கம் வச்சுக்காதே. அகர்மணினா செயல் இல்லாமையோட பிணைப்பு கொள்ளாதே. பிணைப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு. அவ்வளவுதான். சுஜாதாஜி, நான் நேம்ஸ் கால் அவுட் பண்ணட்டுமா? பரவாயில்லையா, ஓரளவு மேக்கப் பண்ணிட்டேனா? பர்ஃபெக்டா பண்ணிட்டேன். அதுல அதுல எல்லாம் ஒண்ணும் டவுட் இல்ல. ஓகே யாராவது சார். யாராவது கேட்டா சொன்னேன்னா யாரும் அதுக்கு தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. பர்ஃபெக்டா தான் இருந்து. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் பண்ணிடுறேன் சுபஸ்ரீஜி, நாட் an issue. சரி, Thanks. ஓகே. வாசுவிஜி. जय श्री कृष्ण। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यातन्न सम्भवः, यज्ञात् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः। வெரி குட். அன்னத்திலிருந்து உயிர் வகைகள் உண்டாகின்றன, மழையிலிருந்து அன்னம் உண்டாகிறது, யஜ்ஞத்திலிருந்து மழை உண்டாகிறது, யஜ்ஞம் கர்மத்திலிருந்து உண்டாகிறது, எங்கும் நிறைந்துள்ள பரமாத்மா யஜ்ஞத்தில் நிலை பெற்றிருக்கிறது. கரெக்டுங்களா சார்? கடைசி இது அது மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்படிங்களா? வெறும் இவ்வளவுதான். யஜ்ஞ கர்ம எங்கும் நிறைந்துள்ள சமுத்பவः, எதுங்க சார்? கர்மங்கள் யக்னத்திலேருந்து வருது, அவ்வளவுதான். அதோட ஓகே சார். அங்கேயே நிறுத்திக்கலாம், யஜ்ஞம் கர்மத்திலிருந்து உண்டாகிறது, அவ்வளவுதான். அதோட அது சரி. ஓகே சார். அடுத்தது, பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக, அகங்கார விமூடாத்மா கர்த்தா ஹமிதி மன்யதே. பிரகிருதியின் குணங்களால் எல்லா கர்மங்கள் செய்யப்படுகின்றன. அகங்காரத்தால் மோகமடைந்தவர் நான் செய்கிறேன் என்று நினைக்கிறார். அவ்வளவுதான். பர்ஃபெக்ட். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சுபஸ்ரீஜி. எனக்கு கொஞ்சம் போட்டுருங்க ஸ்கிரீன்ல, நான் இது மெமரைஸ் பண்ணல. சரி. அத்தியாயம் 4, ஞான கர்ம சந்நியாச யோகம். கர்மண்ய கர்மய பஷ்யேத கர்மணி ச கர்மயः சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தः கிருத்ஸ்ன கர்ம கிருத். யார் செயல்களில் செயலின்மையை மற்றும் செயலின்மையில் செயலை பார்க்கிறாரோ அவர் மனிதர்களில் புத்திமான். அவர் ஒரு யோகி மற்றும் எல்லா கர்மங்களையும் செய்பவர். பியூட்டிஃபுல். பிரஹ்மார்ப்பணம் பிரஹ்மஹவிர் பிரஹ்மாக்னோ பிரஹ்மணாஹுதம் பிரஹ்மைவ தேன கந்தவ்யம் பிரஹ்ம கர்ம சமாதினா. பிரம்மன் தான் அர்ப்பணம், பிரம்மன் தான் அக்னி, வழங்கப்படுவதும் பிரம்மன், வழங்குபவனும் பிரம்மன். யார் கர்மங்கள் பிரம்மனில் முழுதாக மூழ்கி இருக்கிறதோ அவர்தான் பிரம்மனை அடைவார். பியூட்டிஃபுல். श्यामलाजी. जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जी போடுங்க ஜி, பார்த்தான். Okay. எல்லாருக்குமே போட்டு வைங்க சுஜாதாஜி. யாரு பார்க்க வேண்டாமோ அவ கண்ணை முடிக்கட்டும். ஏன்னா அட்லீஸ்ட் பாக்கி எல்லாரும் அதை படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். சரி, ஓகே. ब्रह्मण्यादाय कर्माणि सङ्गं त्यक्त्वा करोति यः
लिप्यते न स पापेन பத்மபத்ரமிவாம்பசா. எல்லா கர்மங்களை பிரம்மனுக்கு வழங்கி எல்லா படைப்புகளை விட்டு கர்மங்கள் செய்கிறாரா அவருக்கு பாபங்களால் களங்கம் ஏற்படாது. நீரில் தாமரை போல, தாமரை இலை போல, தாமரை இலை போல. பத்மபத்ரம். भोक्तारै यज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुकृतं सर्वभूतानां ஞாத்வா மாம் சாந்திமிருச்சதி. எல்லா யாகங்களும் தபஸ்களும் பெறுபவன் மற்றும் லோகத்துக்கு மகேஸ்வரன். எல்லா உயிரினங்களின் நலன் விரும்பி நான் என்று அறிந்த பின் அவர் சாந்தி அடைவார். Very nice. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். जय श्री कृष्ण. सुभाषिनी जी. जय श्री कृष्ण. आत्म संयम्य योगम. बन्धुरात्मनस्तस्य येनात्मैवात्मना चित्तः अनात्मनस्तु शत्रुत्वे वर्तते तात्मैव शत्रुवत्. अनात्मना सत्तु शत्रुत्वे अनात्मनानस्तु शत्रुत्वे अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेतात्मैव शत्रुवत्. अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेतात्मैव शत्रुवत्. யார் தன்னை தன் முயற்சியால் ஜெயித்திருக்கிறாரோ அவருக்கே நான் நண்பன். ஆனால் யார் தன்னை ஜெயிக்கவில்லையோ அவருக்கே அவர் எதிரி. அவருக்கு அவரே எதிரி போல் இருப்பார், அவருக்கு எதிரி போல் நடந்து கொள்வார். கரெக்ட். ஃபர்ஸ்ட் அவருக்கு நான் நண்பன் இல்ல, அவருக்கு தானே தன்னோட நண்பனா இருப்போம். ஓ, ஆத்மனாத்மைவ. ஓகே ஓகே, அவருக்கு தானே நண்பன். ஓகே, அவருக்கு அவரே நண்பன், ஜெயிக்கலைன்னா அவருக்கு அவரே எதிரி. ஓகே, அவரே எதிரி, அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் கிருஷ்ணா. சர்வபூதஸ்தமாத்மா, சாரி தப்பா சொல்றேன், சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ. யோகத்தில் ஈடுபட்டவர் எல்லா இடங்களிலும் சமமான பார்வை வைப்பார். தன்னை மற்ற உயிரினங்களிலும் தன்னில் எல்லா உயிரினங்களையும் காண்பார். சர்வத்ர சமதர்ஷனா. தர்ஷனங்கிறது பார்வை தானே சார்? பார்வை, பார்க்கிறது. தேங்க்யூ சார். राजी जी. ज्ञान विज्ञान योगम मत्तः परतरन्नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय मयि सर्वमिदं प्रोतं सूत्रे मणिगणा इव. என்னை தாண்டி வேறு எவரும் இல்லை, சிறிதளவு கூட இல்லை. சரத்தில் மணிகள் வியாபித்து உள்ளது போல எல்லாம் என்னுள் இருக்கின்றன. வேதாகம்
समतीतानि वर्तमानानि चार्जुन वर्तमानानि चार्जुन भविष्याणि च भूतानि மாந்து கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் உள்ள உயிரினங்களை நான் அறிவேன். ஆனால் எவரும் என்னை மாட்டார். கவிதா ஜி. இன்னைக்கு 6 சாப்டர் ரிவிஷன், எல்லாமே ரிவிஷனா? 6 தான். ஐயோ, நான் பாட்டுல 7 வேற போயிட்டேன். ஓகே, ஆமா, மிஸ்டேக். நானும் பார்க்கல. சரி. தேங்க்யூ கலாஜி. கவிதா ஜி, தேங்க்ஸ் கலாஜி. கவிதா ஜி சொல்றலாம் செகண்ட். சொல்றேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். நான் பார்க்காமே சொல்றேன். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகா நம்பர் 23. நைனஞ் சிந்தந்தி சஸ்திராணி நைனன் தகதி பாவகக ந ஜைனங் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதக. இதை ஆயுதங்களால் வெட்ட முடியாது, தீயால் எரிக்க முடியாது, நீரால் நினையாது, காற்றினால் உலராது. ஸ்லோகா நம்பர் 47. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்புர் மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. உன் கர்மங்கள் மீதுதான் உனக்கு அதிகாரம், அதன் பலத்திற்கு அல்ல. கர்ம பலனை எதிர்பார்த்து இருக்காதே, செயலின்மையுடன் பிணைப்பு இருக்கக்கூடாது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். வெரி நைஸ். லக்ஷ்மி கோபால் ஜி. ஒரே ஒரு டவுட் இருக்கு சார். இந்த இதுல ஹேத்துன்னா காரணம்னு அர்த்தம் இல்லையா சார்? ஆமா. இப்ப கர்ம பல ஹேத்துன்னா செயல்களின் பலன்களின் காரணம். கரெக்ட். அததான் சொல்றோம் சார். உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதேன்னு சொல்றோம் இல்லையா? மா கர்ம பல ஹேத்துர்பூர். மா கர்ம பலத்தை மான வேண்டாம், அதுக்காக ஏத்துர்பூர், அதுக்காக இருக்காதேன்னு அர்த்தம். கர்ம பலத்தை காரணமா வச்சுட்டு இருக்காதே, அதான் கர்ம பலனை எதிர்பார்த்துட்டு இருக்காதே. ஓ இல்ல, அதுதான் இந்த இடத்துல சொல்லிடுறோம் சார். உனக்கு கர்மங்கள்ல தான் உனக்கு அதிகாரம் இருக்கு, அதன் பலன்களில் அல்லன்னு சொல்லிடுறோம். அந்த பலன் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, அந்த கர்மத்தைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காதே, அதுக்காக கர்மங்களை பண்ணாமே இருக்காதே. ஓ ஓகே சார். புரிஞ்சுன்னா அவருக்கு அது உனக்கு அது மேல ரைட்ஸ் இல்ல, உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாரோ? உனக்கு உரிமை இல்லைங்கிறது முதல்ல சொல்லிடுறாரு. உரிமை கிடையாது, ஃபர்ஸ்ட் லைன்லயே அது உரிமை கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. அதோட என்ன பலன் வரப்போறதோ அது மேல உனக்கு உரிமை கிடையாது, கர்மம் பண்றதுதான் உனக்கு உரிமை இருக்கு. அதாவது இங்க ரோடுக்கு வீட்ல இருந்து உனக்கு இது போகணும், ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு நினைச்சு இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்குன்னா அந்த கர்மம் பண்றதுதான் அவனுக்கு. அதுக்காக நீ அங்க ஸ்டேஷன் போய் சேருவியா, அவர் வண்டியே வராம இருக்குமா, வேற ஏதாவது வண்டி வந்து அடிச்சுட்டு போயிடுமா உன்ன, அந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். சோ அதோட அந்த கர்மத்தோட என்ன பலன்கிறதுக்கு மேல உனக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. நான் அதுக்கு என்ன சொல்றேன்னா, நீ கேட்க முடியாது, இத நான் செஞ்சேனே எனக்கு குடும்பம்னால கேட்க முடியாது, அப்படிதானே சார்? அது அது 2வது லைன். ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றதுன்னா, அந்த கர்மம் நீ எதை பண்றியோ அதுக்கான என்ன பலன் வருங்கிறதுக்கு மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. ஓகே, கர்மம் பண்றது மேலதான் உனக்கு அதிகாரம் இருக்கே தவிர அந்த கர்மம் பண்றதுனால என்ன பலன் வரணும் அதுக்கு மேல ஒரு அதிகாரம் உனக்கு கிடையாது அப்படிங்கிறது. ஓ சரி, you are responsible to do your duty, but you don't have any right over what the result will be. ஓகே ஓகே ஃபைன். ஆனா 2வது இதுல தான் அவர் சொல்றார், எனக்கு அந்த நீ கர்மத்தை அந்த பலன் என்ன வரும்னு அத காரணமா வச்சுட்டு நீ கர்மத்தை பண்ணாதே, அது பலன் வருமே.
அந்த ஹேதுர்புருங்கும் போது நீ அதனுடைய இதை வந்து கேட்காத, டிமாண்ட் பண்ணி கேட்க முடியாது. நான் செஞ்சனே எனக்கு கொடுன்னு கேட்க முடியாதுங்கிற அர்த்தமா சார் அது? கிட்டத்தட்ட அதாவது இந்த கர்மத்தை பண்றதுனால என்ன பலன் வரும்னு அதை எதிர்பார்த்துட்டு இருக்காதே, ஓ இந்த சரி, பலனை காரணமா வச்சுட்டு கர்மத்தை பண்ணாதே. ஓகே ஃபைன், தேங்க்யூ சார், சாரி. சொல்லட்டுமா சார்? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சொல்லுங்கம்மா. 3வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவக யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவக. அன்னத்தினால் எல்லா உயிரினங்கள் உருவாகும், மழையினால் அன்னம் உருவாகும், யாகத்தால் மழை உருவாகும், யாகம் கர்மங்களால் உருவாகும். 27வது ஸ்லோகம். பிரகிருத்தே கிரியமாணானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. எல்லா செயல்களும் பிரகிருதிலிருந்து வரும் குணங்களால் செயல்படுகிறது. அகங்காரத்தினால் குழம்பி இருப்பவர் நான் தான் செய்பவர் என்று கருதுகிறார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். பியூட்டிஃபுல், வெரி நைஸ். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கலாஜி. பார்க்காம சொல்றேன். ஞான கர்ம சந்நியாச யோகம், பிரார்த்தனா ஸ்லோகாஸ் 18 and 24. கர்மண்ய கர்ம யப்பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருஷ்ண கர்மக்ருத். யார் செயலின்மையில் செயலின்மையும் பார்க்கிறாரோ அவர் மனுஷர் புத்திமான். அவர் ஒரு யோகி மற்றும் எல்லா கர்மங்களையும் செய்பவர். 24. பிரஹ்மார்ப்பணம் பிரம்மஹவேர் பிரம்மாக்னௌ பிரம்மணாகுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம். பிரம்மன் தான் உற்பனம், பிரம்மன் தான் அக்னி, வழங்குபவனும் வழங்கப்படுவதும் அவனே. யார் கர்மங்கள் பிரம்மனில் முழுதாக மூழ்கி இருக்கிறதோ அவரே பிரம்மனை அடைவர். வெரி குட், வெரி நைஸ். நேற்றுக்கு அந்த பிரம்மாவோட எக்ஸ்பிளனேஷன் அனுப்பிச்சிருந்தேன் கிளாஸ் இந்த குரூப்ல. ஸோ பிரம்மா அதான் மோர் கரெக்ட். அதுதான் அதுக்காக பிரம்மான்னு சொன்னாலும் தப்பு இல்லை அப்படின்னு தான் ஜெனரல் கருத்து. பட் இத சொல்லி சொல்லி எனக்கு எல்லாத்துலயும் அப்படிதான் சார் வருது, பிரம்மாண்டம். அப்படிதான் நானும் முதல்ல பிரம்மா பிரம்மா தானே சொல்லிட்டு இருப்போம். நம்ம சின்ன வயசுல இருந்தே பிரம்மா பிரம்மா தானே சொல்லிட்டு வரோம். அது இதுக்கு வந்த பிறகு எனக்கும் இந்த பிரம்மா தான் வருது எங்க பார்த்தாலும். நல்லது, எல்லாமே நல்லதுக்கு தான். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி கொடுக்கிற போதும் அந்த இஹு சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன். இந்த ஸ்லோகங்கள்ல அதை சொல்லாதன்னு தான் சொல்றா. கீதா பரிவார்ல தான் இஹு சொல்லணும்னா. அதான் நேற்றுக்கு படிச்சோம்ல, இந்த நான் அதுல கீதா பரிவார்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டை தான் கேட்டேன். அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் தான் அனுப்பிச்சேன். அவர் சொல்ல மீனிங் வைஸ் பிரம்மா தான் கரெக்டா மீனிங் வருது அதுக்கு, அதுக்காக அப்படி சொல்லுங்கோ. அதுக்காக சில பद्धதிகள்ல இது மாதிரி பிரம்மன்னு சொல்ற அந்த ஹ சொல்லாம இருக்கிறதுக்கு, பட் கரெக்டான விதி இதுதான் அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ எனக்கு அவர் மேல ரொம்ப நம்பிக்கை. ஸோ அதனால அவர் சொல்றதான் நான் கேட்டுக்கிறேன். பிரம்மா தான் சொல்றாரு, நம்மள மாதிரிதான் சொல்றாரு. பாகவதம் வந்துட்டு இருக்கு சார், டெய்லி ஒவ்வொரு அத்தியாயம் சொல்லி காமிக்கிறா. அதுல வந்து இந்த நம்மள மாதிரிதான் சொல்றாரு. அப்படியே பாத்துக்கலாம். ஓகே. ஜெயஸ்ரீஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். நான் பார்த்தே சொல்றேன். 5 வரைக்கும் வந்திருந்தா நான் பார்க்காம சொல்லியிருப்பேன். இது 6வது எனக்கு இன்னும் பிராக்டிஸ் ஆகும். 5 தான் இல்ல, 5 தான் இல்ல 6வது. இல்ல 5th தான். 5வது தான். 5th தான். 5வது என்ன அது? நான் தப்பா இனிமே போடுங்களேம்மா, ஸ்கிரீன்ல போட்டுருங்க. சொல்லணும் தெரியல, தெரியல, சாரி தெரியல. 4 வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆமா, 4வது போடுறேன். பரவாயில்ல, வேண்டாம் வேண்டாம்.
இது என்ன சரி. கர்ம சந்நியாச யோகமா அது? ஆமா, கர்ம Correct. சந்நியாச யோகம். ஆமா ஓகே. ஆமா ब्रह्मण्याधाय कर्माणि सङ्गं त्यक्त्वा करोति यः लिप्यते न स पापेन பத்மபத்ரமிவாம்பசா. எல்லா கர்மங்களை பிரம்மனுக்கு வழங்கி எல்லா பிணைப்புகளையும் விட்டு யார் ஒருவர் கர்மங்கள் செய்கிறாரோ அவருக்கு பாபங்களால் களங்கம் ஏற்படாது. எப்படின்னாக்கா நீரில் தாமரை இலையை போல. Very nice. भोक्तारं यज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां சாந்திமிருச்சதி. எல்லா யாகங்களும் தபஸ்களும் பெறுபவன் மற்றும் சர்வலோகத்துக்கு மகேஸ்வரன் மற்றும் எல்லா உயிரினங்களின் நலன் விரும்பி நான் என்று அறிந்த பின் அவர் சாந்தி அடைவார். தேங்க்யூ சார். அதுதான் कामेश्वरी जी। जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी। ஆத்ம சையம யோகம் போடுங்க ஜி. பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதः அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். யார் தன்னை தன் முயற்சியால் ஜெயித்திருக்கிறாரோ அவருக்கே தானே தன் நண்பன். ஆனால் யார் தன்னையே ஜெயிக்கவில்லையோ அவருக்கு அவரே எதிரி போல் நடந்து கொள்வார், அவருக்கு அவரே எதிரி போல் இருப்பார். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்சனஹ. யோகத்தில் ஈடுபட்டவர் எல்லா இடங்களிலும் சமமான திருஷ்டி வைப்பவர், தன்னில் எல்லா உயிரினங்களையும் காண்பார். மன்னிக்கணும் சார், ஒரே ஒரு சந்தேகம் கேட்டுக்கிறேன். அந்த போன 6வது ஸ்லோகத்துல ஆத்மா ஆத்மான்னு வருது இல்லையா? நம்ம ஆத்மாங்கிறதே அந்த மீனிங்ல நம்ம சொல்றது இல்லல்ல. பந்துராத்மனஸ்தஸ்ய அப்படின்ற போது ஆத்மானே நம்மளோட அர்த்தங்கள் அவன் நீன்னு சொல்றோம். ஆத்மாங்கிறது நீன்னு சொல்லிடான்னு வச்சுடுறோமா? யார் அப்ப அந்த ஆத்மான்னு நம்ம சொல்ல வேண்டாமா? அது எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு. பந்துராத்மா நீங்க சொல்லும் போது கூட ஆத்மான்னு தான் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. பந்துராத்மா அந்த எந்த அப்ப ஆத்மான்னு தான் சொல்லணும். நம்ம மனுஷன்ற மாதிரி சொல்றோம். யார் தன்னை தன் முயற்சியால் ஜெயித்திருக்கிறாரோ ஆத்மன்னு தாம் தான். ஓ சரி, தாம் தான். ஓகே. இல்ல சார், அங்க ஆத்மாங்கிறதுக்கு அர்த்தம் எப்படி? ஆத்மானா ஜீவாத்மா இல்ல, ஜீவாத்மா பரமாத்மா இல்ல. ஆத்மானா இங்க தன்னையே குறிக்கிறது, ஒரு மனிதனை குறிக்கிறது. ஜீவாத்மான்னு எடுத்துக்கூடாது. ஓகே ஓகே, ஃபைன். தேங்க் யூ சார். பானு ஜி। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி। எனக்கு போட வேண்டாம், நான் எனக்கு போடணும். உங்களுக்கு போட்டுக்கோங்க, எனக்கு வேண்டாம். அதான் கண்ணாடி இருந்தா தெரியும், கண்ணாடி இல்லைன்னா எழுத்து தெரியாது. சோ அதனால நைனன் சாங்கிய யோகம். நைனன் சிந்தந்தி சஸ்திராணி நைனன் தஹதி பாவகஹ ந சைனங் க்ளீதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதஹ. இதை ஆயுதங்களால் வெட்ட முடியாது, தீயினால எரிக்க முடியாது, நீரால் நனையாது, காற்றினால் உலராது. அடுத்தது 47வது ஸ்லோகம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபல ஹேதுர்பூர் மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. எப்போதும் உன் கர்மங்களின் மீது உனக்கு எப்போதும் உனது கர்மங்களின் மீதுதான் உனக்கு அதிகாரம், அதன் பலத்திற்கு அல்ல. கர்ம பலனை எதிர்பார்த்து இருக்காதே மற்றும் செயலின்மையுடன் பிணைப்பு இருக்கக்கூடாது.
வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அனுஜா ஜி. நானும் ஓகே மெமரைஸ் பண்ணிருக்கேன், சொல்றேன். கர்மயோகம் 14th ஸ்லோகா. अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यादन्न संभवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः. அன்னத்தினால் உயிர்கள் பிறக்கிறது, மழையினால அன்னம் கிடைக்கிறது, மழை யாகத்தினால மழை வருது. சோ அதே மாதிரி நம்ம கர்மம் செஞ்சாதான் இல்ல ஆமா உயிர்களால அன்னம் என்ன கிடைக்கிறது. கர்மங்கள் பண்றோமோ அதுக்குதான் யாகம் உண்டாகுது. ஓகே, நேத்திக்கு சொன்ன. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 27th ஸ்லோகம். பிரகிருதே கிரியமானானி குணே கர்மாணி சர்வஷக அஹங்கார விமூடாத்மா கர்த்தா ஹமிதி மன்யதே. எல்லா இடத்திலும் நான் தான் செய்கிறேன் எல்லாம் அப்படின்னு இல்லாம, பட் இறைவன் வந்து எல்லா இடமும் இருக்க. அதே மாதிரி அகந்தை மாயமான மனசு வந்து நான் தான் செய்கிறேன் என்று எண்ணுகிறது. அது செகண்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வஷா. இறைவன் எல்லா செயல்களும் பிரகிருதியிலிருந்து வரும் குணங்களால் செயல்படுகிறது. இந்த இடத்துல ஆத்மா தானே சார் சொல்லணும்? எங்கம்மா? இல்ல, அகங்காரத்தினால் அறிவிழந்த ஆத்மா இல்லையா? அது ஆத்மாதான், மனிதன் தான் ஆத்மா. அதேதான் இப்போ சொன்னேன், ஆத்மன்னா மனிதன், ஜீவாத்மா எல்லாம் கிடையாது. ஒருவன் அப்படின்னா அது ஆத்மா. ஏன்னா ஆத்மாவால செயல் பண்ண முடியாது. இட் ஹஸ் டு டு இன் தி இல்ல மனுஷன் இல்ல, ஃபார்ம். சம்ஸ்கிருதத்துல ஆத்மன்னா ஒரு பர்சன். ஓகே, விமூடமான ஆத்மன், அதாவது குழம்பி போயிருக்கிறவர். ஓகே ஜி, எல்லாருக்கும் முடிஞ்சிருத்தா? சுஜாதா ஜி, நீங்க ட்ரை பண்ண போறீங்களா? சார் நான் ட்ரை பண்றேன், ஸ்லோகா சொல்லிடுவேன் சார். பட் மீனிங் வந்து தமிழ்ல கொஞ்சம் கூட்டி கூட்டி படிப்பேன். I'll try it out. Very nice. ஞான கர்ம சந்நியாச யோகம். கர்மண்ய கர்ம யப்பஷ்யேத் அகர்மணி ச கர்ம யஹ ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தக் கிருத்ஸ்ன கர்ம கிருத். யார் செயலின்மையை மற்றும் செயலின்மையில் செயலை பார்க்கிறாரோ அவர் மனிதர்களில் புத்திமான். அவர் ஒரு யோகி மற்றும் எல்லா கர்மங்களையும் செய்பவர். பிரஹ்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரஹ்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்மன் தான் அர்ப்பணம், பிரம்மன் தான் அக்னி, வழங்கப்படுவதும் பிரம்மன். யார் கர்மங்கள் பிரம்மனில் முழுதாக முழுகி இருக்கிறதோ அவர்தான் பிரம்மனை அடைவார். எனக்கு இதுல ஒரு கொஸ்டின் சார். இந்த செகண்ட் அந்த பிரம்ம ஹவிற்கு இங்க என்ன மீனிங் இருக்கு? இந்த இதுல அக்னி, இங்க பிரம்மா அக்னௌ தானே அக்னி வரும், அது அக்னி இல்லையா? இல்ல, ஹவிர்ங்கிறது யாகம். சாரி, பிரக்மார்ப்பணம் பிரக்ம ஹவிர், அத யாகத்துல இருக்கிற அந்த அக்னி இருக்கு இல்லையா, அது
யாகத்துல கொடுக்குறது. அவிசுன்னு சொல்லுவாங்க. அதுவா ஹவீர்ங்கிறது இந்த அவிசுன்னு சொல்லுவாங்க. அதுல போட கரெக்ட். ஆ. இதா அர்ப்பணம் பண்ற போது சாதம் தானே சார், அன்னம் தானே? அன்னம் இல்ல, அதாவது எது யாகம் எது பண்றோமோ அது. அப்படின்னா அந்த வழங்கப்படுவதும் பிரம்மன்கிறது செகண்ட்ல வரணுமா? அக்னிங்கிறது தேர்ட்ல வருமா? பிரம்மாக்னவுங்கிறது அக்னியா அந்த வருமா? கரெக்ட். பிரம்மாக்னோ அக்னி. ஆஹோ. அப்படின்னா வழங்கப்படுவதும் ஆகுத்தம் பண்றது வழங்கப்படுவது. அப்படின்னா பிரம்மன் தான் அர்ப்பணம், வழங்கப்படுவதும் பிரம்மன் தான் அக்னின்னு அந்த ஆர்டர்ல வரணும்ல புரிஞ்சுக்கணும். பிரக்மன் ஆகுத்தம், பிரக்மன் ஆகுத்தம். ஆகுத்தம்னா எது வழங்கப்படுறதோ அது. அது வழங்குபவன் கிடையாது அதுக்கு. அப்படின்னா இல்ல, வழங்குபவன் பார்க்கணும், எனக்கும் பார்க்கணும். பிரக்மணாகுத்தம், ஆகுத்தம்னா நம்ம ஆகுதி பண்றதுதான். ஆகுதி பண்றதாமா? இப்ப இதோட மீனிங் எடுக்கலாம், தனித்தனியா வேர்டா போட்டுக்கோங்க, அதுன்னு பார்க்கலாம். ஓகே, அது எங்க இருக்குது இல்ல. இல்லைன்னா நாளைக்கு பாத்துக்கலாம், அர்ஜென்ட் இல்ல சார். பாத்துக்கலாம். ஓகேமா, எல்லாரும் முடிஞ்சிச்சா இன்னைக்கு? நான் அந்த ஸ்கிரீன் போடுறேன் சார். என்னமா? The 18th shloka, word by word meaning. நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே சார், பாத்துக்கலாம் சார், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு சாப்டர் 7ல இருந்து 12 வரைக்கும் இல்லையா?